வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிரில்டு சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் அரைச்ச தூள். இது கிரில்டுக்குன்னு தனியாக ஒரு தூள் அரைப்போம், அது நல்லாயிருக்கும். அந்த தூள் கொஞ்சம். நார்மல் சால்ட் 1 ஸ்பூன், இந்துப்பு சொல்வேன் நான் எப்பயும், அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிங்க் சால்ட், லெமன், ஒரு லெமன் கட் பண்ணிக்கலாம். கேர்டு கொஞ்சம் தேவையான அளவு, பெப்பர் கொஞ்சம், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கடுகு எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு எண்ணெய். அடுத்தது கஸ்தூரி மெந்தி பவுட்ரு பண்ணி கொஞ்சம். அடுத்தது லெமன் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய் கொஞ்சம் போடணும், அது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இதில் தடவுறோம் நம்ம. ஆனால் ஃபுல்லாக இறங்கணும், அது மாதிரி தடவணும். ஃபஸ்ட்டில் இந்த பக்கம் தடவிக்கலாம், மசாஜ் பண்ண மாதிரி தடவணும், மசாஜ் கொடுக்கணும். அப்போ உள்ளெல்லாம் போய் இறங்கும். இந்த கட் பண்ணியிருக்கிறது உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா உள்ளெல்லாம் இப்படி செஞ்சால் அது உள்ளே போயிட்டு இறங்கும். ஒரு மணி நேரம் சிக்கன் ஊறிடுச்சு. சிக்கன் ஊறினதும் இப்போ இந்த கம்பியில் இதை வந்து செட் பண்ணணும். ப்ரிப்பேர் மசாலா தடவை சிக்கனை வந்துட்டு இப்போ ரொட்டை சிறையில் வச்சு ஓவனில் வைக்கிறோம். வச்சிச்சு. இப்போ மூடிடலாம். இப்போ நம்ம சாஃப்டான குபூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு 2 கப்பு போட்டுக்கலாம். கோதுமை மாவு 2 கப்பு, மைதா மாவு 2 கப்பு, சால்ட் 1 ஸ்பூன், கேர்டு கொஞ்சம், தயிர் 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறோம் மாவு. 2 கப்பு மைதா மாவு, 2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம், கொஞ்சம் தயிர் போட்டிருக்கோம், கொஞ்சம் சால்ட். இப்போ தண்ணி ஊற்றி பிசையும், கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ நம்ம குப்பூஸ்க்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இது 1 மணி நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ நம்ம க்ரீன் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு பச்சை மிளகா, 1 கப்பு தயிர், க்ளீன் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துக்கிறோம். இப்போ க்ரீன் சட்னிக்கு நம்ம ஒரு 4 பச்சை மிளகா, 1 கப்பு தயிர், இப்போ அலசி வச்ச புதினா, கொத்தமல்லி, பிங்க் சால்ட்டு கொஞ்சம், பிங்க் சால்ட், இப்போ அரைச்சாச்சு. க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பீஸு லெமன்,
இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு எக்கு, பூண்டு ஒரு 4, மிளகு ஒரு 4, இதுக்கும் பிங்க் சால்ட், ஃபில்ட்ரு பண்ண தயிர் ஒரு ஸ்பூன், ஃபில்ட்ரு பண்ண தயிர், கட்டியாக இருக்கணும் தயிர், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மைனஸ்க்கு. இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கிறோம். அது கட்டியாகிற வரைக்கும் ஆயில் ஊற்றிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அரைக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம உப்பு செய்யறதுக்கு 2 உருண்டை ஊற்றிக்கலாம். ஒரு 4 உப்பு செய்யலாம். இப்போ நம்ம மாவு இந்த பக்கம் லைட்டாக வேக வச்சுக்கணும், இந்த பக்கம் நிறைய வேக வச்சுக்கணும். ஒரு பக்கம் லைட்டாக வேக வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபினிஷிங் டச் நம்ம பட்டர் தடவும்.